பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதுலேயும் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது. தெலுங்கில் வருது. அந்த 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம பிரதரை சந்திப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் அநேகருக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நான் இப்போ இந்த பார்க்குற க்ரௌடோடைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு புரிதல், இந்த விஷயம் அவங்களுக்கு போகுதுங்கிறது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களோட கமெண்ட்லேயே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்க எவ்வளோ தூரம் அவங்க அதை புரிஞ்சிருக்கிறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. பிரைஸ் காட். ஐ திங்க் காட் நியமித்த விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட் தட். அதே மாதிரி நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கும்போதும் ஒரு பாயிண்ட் இதில் ஆட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரேஷன் ஜியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, எஸ்பெஷலி ஒரு டீச்சர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, சில விஷயங்கள் காமன் சென்ஸ் தானே, இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி மனப்பக்குவம் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரீச் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பாஸ்டா இருக்காரு அந்த மாதிரி அவங்களே அசீவ் பண்ணிப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க லெவலுக்கு அது சிம்பிளாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவங்க ஒரு ஃபீல்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நம்மகிட்ட பேசுகிறத வச்சுட்டு இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். நான் ஏற்கனவே ஒரு டாப்பிக்கில் கூட பேசியிருக்கோம். அதாவது ஃபிசிக்ஸில் நல்லா இருக்கிற சயின்டிஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் கரெக்டாக இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. அதே அளவுக்கு இன்டெலெக்சுவலாக அதில் இருப்பார் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி 0 கூட இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சிலரை பார்க்கும்போது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இவங்க புரிஞ்சிருப்பாங்க, இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம், இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம். பார்த்தா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய. ஆமாம். எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, 2 எபிசோடுக்கு முன்னாடி 5th எபிசோடில் ஏன் விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசம் ஒரு நம்பிக்கை அவசியம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதை நான் கெஸ் பண்ண மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது. நல்லா ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சின்னு போட்டிருந்தாங்க. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ABCDலேருந்தே நம்ம ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டு. எதாக இருந்தாலும் ஓகே, இவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம போக முடியாது, போகக்கூடாது. ஓகே, அது எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் காமன் சென்ஸில் எல்லாமே தெரியும். ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ் இன்னைக்கு இருக்க குழந்தைக்கு. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் காமன் சென்ஸ் தெரியாமல் இருக்கக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் சொல்கிறது இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், ப்ரைமர்லி இந்த இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன், மேபி யூத்து. ஏன்னா சில இடத்துல பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நம்பி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடையதான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு, அவங்க வளர்ந்த விதம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சபைக்கு எழுதும்போது அப்படி எழுதுறாரு. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் காலத்தை பார்த்தா போதராக இருக்க வேண்டியவங்க அப்படின்லாம் எழுதுறாரு. ஸோ நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஜென்ரேஷன். நாம் இந்த ப்ரோக்ராம் முழுக்க யூத்ஸுக்கும் ஜென்சிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க தியாலஜியில் எல்லாம் அப்படின்ற நம்பிக்கையோடு போக முடியாது. ஸோ இவங்கள பேசிக்காக மேலே கொண்டு போகிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆமாம், ஏன்னா நம்ம சில நேரம் பேசுகிற சில டாபிக்ஸ் சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் தெரியாதாங்க, இதெல்லாமா உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு அது கட்டாயமாக தேவை. ABCலேருந்து சொல்லி கொடுத்தா அவங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, உங்கள் மூலயமா நம்ம பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே ஆவியானவர் நடத்துகிற விதத்தில் தான் இருக்குது. அவர் எப்படி ரீச் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போது ஒரு பேசிக் லெவல்லேருந்து நம்மளை செய்ய சொல்கிறாருன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்ப்போம்? ஸோ லாஸ்ட் எபிசோட கண்டினியூஷன். லாஸ்ட் எபிசோடில் எங்கே முடித்தோம் அப்படின்னா, அட்டானமிக்கும் அந்த 2 மரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி முடித்தோம். ஒரு சின்ன ஒரு 2-3 லைன் ரீகேப் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் மனுஷனுக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறத எந்த வசனத்துலேருந்து தியானிக்க ஆரம்பித்தோன்னா, ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி கடவுள் ஒரு அட்டானமஸ் பீயிங்கோ, அட்டானமஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தமிழில் சொல்லுங்க அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு டு அவர் லெவல் பெஸ்ட் நம்ம தமிழில் சொல்கிறதுக்கும் பார்ப்போம். கடவுள் மனுஷனுக்கு சுயாதீனம்னா ஃப்ரீ வில் நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம். அது மட்டும் கொடுக்கல, அட்டானமி, அதாவது தன்னாட்சி, சுயாட்சி, அந்த அதிகாரத்தை ஒருத்தனை கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதோட நிற்காம முழுமையான அட்டானமி கொடுக்குறாரு. ஓகே, பார்ட்லேயே வைக்காம. ஆமாம், இப்போது ஒரு மத்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்குன்னா அது மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு லெவலில் முழு சுயாட்சியை அவங்க கொடுக்கறது இல்லை. ஆமாம் இல்லையா? ஒரு சில அதிகாரங்களும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க கையில். அந்த மாதிரி அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு.
அதான் அப்சல்யூட் அட்டானமி ஆர் முழுமையான தன்னாட்சி சுயாட்சி. இதான் உரிமை அவனுக்கு கொடுத்தது. இதோட நிக்கல, இன்னொன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது வந்து இந்த முழுமையான ஆட்சி செய்கிற அதிகாரம், இந்த உலகத்தின் மேல அவனுக்கு ஆட்சி செய்த அதிகாரத்தை மொத்தத்தையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. ஆண்டு கொள்ளுங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இதோட லாஸ்ட் டைம் நிப்பாட்டோம். இதுல இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா, நீங்க எதை வேணாலும் பிலீவ் பண்றதுக்கு அட்டானமி கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இதுதான் அப்படின்னு வகையறுத்து நம்ம பார்க்காதபடி நம்ம இஷ்டம், எதை வேணாலும் விசுவாசிக்கலாம், எதை வேணாலும் விசுவாசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சென்னையில இருந்து ஒருத்தர் மதுரைக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அந்த ரோடு போற இடத்துல ஒரு 2 சென்டரிங் கம்பி நீட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உலகத்தை படைத்த கடவுளுடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்பணும்னா கூட ஒருத்தர் நம்பலாம். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. அது காட் அது அவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். ஆமா. இல்லாட்டி இவங்க இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த உலகத்தை படைச்ச சக்தி அதுக்குள்ளதான் அடங்கி இருக்குன்னு நம்பணும்னால அவன் நம்பலாம். இப்போ ஒரு கொஸ்டின் வரும், இதை ஏன் வந்து இது இப்படி நம்ப முடியாத அளவுக்கு கடவுள் ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம்ல, அவருக்கு முடியாதா இல்லாட்டி தெரியாதான்னு கேட்டா, நல்லா முடியும், நல்லா தெரியும். ஆனா பண்ணல, பர்பஸா பண்ணல. ஏன்னா அவங்க அந்த ஹியூமன் பீயிங் ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் எதை வேணாலும் நம்புறதுக்கு 100க்கு 100 அதிகாரம் அவனுக்கு கொடுத்துருக்காரு. அவன் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுங்கிறது அவன்கிட்டே உரிமையை கொடுத்துட்டாரு. நன்மை தீமை ரெண்டுத்தையும் முன்னாடியே வச்சிடறேன் நான். ஆமா, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ. கரெக்ட். அது கத்தர் கொடுத்த அதிகாரம். அதுதான் அந்த சுயாட்சிங்கிற அதிகாரம். இதுல நீங்க சொல்லும் போது எனக்கு தோன்றதை சொல்றேன். ஒரு சிலர்ல அந்த கேள்வி கேட்கறாங்கல்ல, ஏன் காட் அங்க கொண்டு போய் அந்த மரத்தை வச்சாரு, வைக்காம இருந்திருக்கலாம்ல, அப்ப அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான் இல்ல அப்படின்னும் போது, நான் உங்களுக்கு கொடுக்குற அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு வழிவகை செஞ்சாதானே நான் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு மதிப்பு இருக்கு. எக்ஸாக்டா சொன்னீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டு நீங்க அதிகாரம் பண்றதுக்கான ஒண்ணுமே இல்லை. நான் அந்த காலத்துல ஒரு நாடகம் பார்த்துருக்கேன், ரசிக்கப்படுறதுக்குலாம் முன்னாடி. அதுல என்னன்னா, இந்த கம்பெனிக்கு இவர் தான் இன்னில இருந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவருக்கு அதுல ஒரு வேலையும் இருக்காது. அவர் வந்து மருமகன், மாமனார் அவரை டைரக்டர் ஆக்கிடுவாரு. ஆக்கினோடனே இவர் போய் மருமகன் கேட்பாரு, இந்த ஃபைல மாமா கையெழுத்து போட்டாரு எல்லாத்தையும் அடிப்பாங்க. இந்த சம்பளம் மாமா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு. இப்படி எதை கேட்டாலும் மாமா செஞ்சுட்டாரு, மாமா செஞ்சுட்டாரு, மாமா செஞ்சுட்டாருன்னு இவன் ஒரு இடத்துல கேட்பான், நான் என்னதான் பண்ணணும்? இப்போ எனக்கு என்ன சார், நீங்க டைரக்டர், வாங்க உட்காருங்க, எல்லாத்தையும் பாருங்க, சம்பளம் வாங்குங்க, போங்க, உங்களுக்கு ஒரு வேலை இங்க இல்லை. அவன் சொல்லுவான், அப்புறம் எதுக்கு நான் இங்க? இல்லையா? இதே கான்செப்டா இப்போ நான் இங்கே யோசித்து பார்க்குறேன். அழகா சொன்னீங்க. அதுக்கு தான் இப்போ ஆக்சுவலி வரோம் நம்ம. ஓகே, இப்போ இவங்க கேட்பாங்க இல்லையா, அதாவது வச்சா திம்பான்னு தெரியும்ல, வச்சும் தெரிஞ்சு வச்சாரா? இதுதான் நம்ம போன எபிசோட்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் வச்சு ஆரம்பிச்சோம். ஏன் வச்சார் 2 விஷயம் 2 மரத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2 மரம் கிடையாது, அது 2 சாய்ஸ். அந்த தேர்வு எடுக்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு. ஆப்ஷன் 1, அதாவது சாய்ஸ் நம்பர் 1, சாய்ஸ் நம்பர் 2. ஒன்று வந்து ஒரு மரத்தின் பேரு ஜீவ விருட்சம், அது ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு மரத்து பேரு ட்ரீ ஆஃப் டெத்துன்னு நான் அதை சொல்லுவேன். அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை புசிக்கும் நாளிலே நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது 2 அவனுக்கு கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னா சிம்பிள், இந்த அட்டானமி எக்ஸசைஸ் பண்றதுக்கு, இந்த தன்னாட்சியை பிரயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தே ஆகணும். ஒருவேளை சாய்ஸ் இல்லாம, ஆப்ஷன் இல்லாம தன்னாட்சி அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்துக்கு மீனிங்கே கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம், பர்சனல் அட்டானமி தான் டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 300 வருஷமா இருக்க டெமோக்ரஸியோட ஃபவுண்டேஷனே பர்சனல் அட்டானமி தான். அந்த டெமோக்ரஸியோட இன்னொரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன். நான் ஏன் இஷ்டப்பட்டவரை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஆமா, எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. எலெக்ஷன் பேலட்ல ஒரே ஒரு வேட்பாளர் தான் இருக்காரு, ஆனா நீங்க ஓட்டு போடணும். இப்போ எலெக்ஷன் மீனிங்லெஸ். ஆமா, சட்டப்படி ஒரு எலெக்ஷன் நடத்தினாலும் கூட அந்த எலெக்ஷன் ஏன்பா நடத்தணும், எல்லாரும் அந்த கேள்வி தானே கேட்பாங்க. அட ஏன்பா ஒரு ஆள் நிற்கிறான் இவனுக்கு எலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்னா. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, மனுஷனுக்கு தன்னாட்சி சுயாட்சி இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா கட்டாயமா சாய்ஸ்ங்கிறத கொடுத்தே ஆகணும். சாய்ஸ் கொடுக்காத பட்சத்தில் நீங்க அந்த உரிமை கொடுத்ததுக்கு மீனிங் கிடையாது. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இத ஆதியாகமத்துல மட்டும் நீங்க பார்க்க மாட்டீங்க, அக்ராஸ் த பைபிள் மொத்தத்திலையும் நீங்க இதை பார்க்கலாம். 3 காலமா பிரிச்சுக்கோமே, கிரியேஷன் அண்ட் மிட் டைம்ஸ், எண்ட் டைம்ஸ்னு வச்சுக்கோ. இதை 3லயுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன் டைம்ல 2 மரத்தை வைக்கிறார்.
இப்போ வந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட் காலத்துல பார்ப்போம். உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அங்கேயும் அவர் அந்த சாய்ஸை கொடுக்குறாரு, அந்த தேர்வு எடுக்கிற உரிமையை கொடுக்குறாரு. ஆமா. ஜீவனையும் வைக்கிறாரு, மரணத்தையும் வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் சொல்றாரு எது கரெக்ட் ஆன்சருங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஜீவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மரணத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது. இதே மாதிரி ஒரு காரியத்தையும் உபாகம் 13 சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நான் சொல்றேன்னு சொல்லி ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் சொன்னாலும் அவன் சொன்னபடி நடந்தாலும் அவனை நம்பாதிருப்பீர்களாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நேசிக்கிறீர்களோ இல்லையோ என்று அவர் சோதிக்கிறாராம். அவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை நீங்கள் வந்து பின்பற்றுக்கிறீங்களா இல்லையாங்கிறத அவர் சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த சுயாட்சியை கொடுத்துட்டு ஒரு சோதனை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சா தான் அந்த சுயாட்சியை வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம அந்த அந்த ஆப்ஷனை யோசிக்கவே முடியும் உங்களால். இது ஒரு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோமா, புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அங்கேயும் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காரு. அக்ராஸ் தி பைபிள், ஆதி ஆகமத்துல இருந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த சாய்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனால் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. நன்மை தீமை ரெண்டும் அந்த இடத்துல சம அளவு கொடுத்துக்கிட்டே வராரு. நீ எதை தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெடுத்தா என்ன ஆசீர்வாதங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வரும், இது ஏன் கொடுத்தாரு? இப்போ நான் திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். நீங்க சுயாட்சி கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா சுயாட்சி மீனிங்லெஸ். அதுக்கு மீனிங்கே கிடையாது. ஆப்ஷன் கொடுத்தாதான், அதை தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்தாதான் அந்த சுயாட்சிங்கிற கெப்பாசிட்டிக்கே மீனிங் உண்டு, அர்த்தம் உண்டு. ஒருவேளை அதை கொடுக்காம விட்டா, நீங்க வந்து ஆப்ஷன் கொடுக்காம ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயாட்சி ஆட்சி செய்யற அதிகாரமையும் கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுக்காம விட்டா அது நீங்க கொடுத்ததுக்கு மீனிங்கே கிடையாது. ஒரு அரசியல் தலைவர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது. மத்திய அரசாங்கம் வந்து எல்லா காரியத்தையும் அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி 26க்கும் ஆகஸ்ட் 15க்கும் அவங்க ஏற்றுறாங்க. ஸோ அப்படி ஏற்றும் போது அவர் கேட்டார், நாங்கள் முதலமைச்சர்லாம் என்ன தான் பண்ணுறீங்க, டிசம்பருக்கு நீங்களே, ஜனவரிக்கு நீங்களே ஏற்றுறீங்க, ஆகஸ்ட்டுக்கு நீங்களே ஏற்றுறீங்க, நாங்கள் வர பார்க்குறோம், அப்போ எங்களுக்குன்னு என்ன அதிகாரம், எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்க, அப்போ அந்த ஆப்ஷன் அங்கே எங்களுக்கு ஒரு கொடுங்க நான் கேட்குறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஆகஸ்ட் 15 குடியேற்றுறதுக்காக முதலமைச்சருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஓகே. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் எனக்கு ஒன்று வேணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் நாங்கள் இருக்கிறோன்றதுக்கான அதிகாரமே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு எங்களை மட்டும் அங்கே வச்சிங்கன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, இது எதுக்கு தெரிஞ்சும் கொடுத்தாரு, இதெல்லாம் வந்து தப்பாகும்னு இவருக்கு தான் தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் இந்த சுயாதீனமோ சுயாட்சியோ மனுஷன் கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, காட் எது பண்ணாலுமே நீங்கள் போன எபிசோட்ல சொன்னீங்க, ஒரு கமா வச்சாருன்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் வைக்கவே மாட்டார். 100% அது மாற்று கருத்தே இல்லை. காட் எதுக்கு கொடுத்தாரு இந்த சுயாட்சியை, இந்த அதிகாரத்தை மொத்தத்தையும் ஏன் மனுஷனுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க, எது வந்து ஹையஸ்ட் கமாண்ட், பழைய ஏற்பாட்டு சட்டங்கள்லயே மிக முக்கியமான சட்டம் எது, மிக முக்கியமான கடவுளுடைய நியமம் எது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இதை வாசிக்கிறோம். மத்தேயு 22:36 ஒருத்தர் கேட்கிறாரு, போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதான் வந்து ஹையஸ்ட் கமாண்ட். பைபிளோட ஹையஸ்ட் கமாண்ட் எது அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடவுளை வந்து நம்ம நேசிக்கணும், அன்பு கூறணும், அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொன்று கமாண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு சக மனிதர்கள்ட்டையும் அதே அன்பு காமிக்கணுங்கிறார். இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். அன்புங்கிறது
அட்டானமஸா யோசிக்கக்கூடிய ஒருத்தர்ட்ட இருந்து தான் நீங்க அன்பை எதிர்பார்க்க முடியும். ஏன் ஒரு மிஷின் கிட்ட இருந்து நீங்க அன்பை எதிர்பார்க்க முடியாது? அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது எல்லாத்தையும் அந்த மிஷின் பண்ணும், அதுக்கு கீழ்ப்படுதல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா அன்பை நம்ம அதுல இருந்து எதிர்பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அதுக்கு சுயமா யோசிக்கிற தன்மையோ, சுயமா முடிவெடுக்கிற தன்மையோ, இல்லாட்டி தேர்ந்தெடுக்கிற தன்மையோ அது கிடையாது. இப்ப திரும்ப ஈக்குவேஷன் சொல்றேன். அட்டானமிக்கு சாய்ஸ்ங்கிறது கம்பல்சரி, அன்பிற்கு அட்டானமிங்கிறது கம்பல்சரி. யோவான் 13 இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது முதல் 3 வசனத்துல பிதா தாமே எல்லாவற்றையும் தன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து, நீங்க சொன்ன அந்த அதிகாரத்தை பிதா மொத்தமா கொடுத்துட்டாரு. அந்த வசனம் இருக்கு 2-3 வசனங்கள். அறிந்து இயேசு சீலையை கட்டி கொண்டு சீஷரின் கால்களை கழுவ தொடங்கினார். இப்ப நீங்க சொன்னது இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட எல்லா அதிகாரமும் கொடுத்தாச்சு. இப்ப இவர் ஏன் காலை கழுவணும்? ஏன் அந்த காலை கழுவுறதுக்கு முன்னாடி அந்த 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 சம்பவம் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் இவர்கிட்ட எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது? ஒருத்தர்கிட்ட நம்ம எப்போ அதிகாரம் மொத்தத்தையும் நம்ம கொடுப்போம் தெரியுங்களா? இப்போ நான் வந்துட்டு ஒரு யுத்தம் பண்ண போறேன். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, முழு அதிகாரத்தையும் ராணுவ தளபதிகிட்ட ஒப்படைப்பாங்க. நீ அந்த யுத்தம் பண்ணுப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், இனி உங்ககிட்ட இருக்கு. இப்போ ஒரு குற்றவாளி பதில் கொடுக்கல, அவங்ககிட்ட வந்து பதிலை வாங்கணும். போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, அந்த அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலீஸ் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது என்ன செஞ்சிருங்க இருக்கு. சில நேரத்தில் வந்து ஒரு கலவரம் வந்துடுது அந்த அந்த சிட்டியில், அப்போ அதை அடக்கணும். அப்போ போலீஸ்க்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி வரும்போது தான் முழு அதிகாரம் கொடுக்கப்படும். எங்கேயாவது இன்னொருத்தரை காலை கழுவுறதுக்கு முன்னாடி முழு அதிகாரத்தை கொடுப்பாங்களா? அவசியமே இல்லையே. இப்போ நீங்கள் சொன்ன சுயாதீனத்துக்கும் அன்புக்குமான கனெக்ஷன் அங்கே தான் வருது. நான் உணர்றேன். நான் பார்க்கும்போது எப்படி வருதுன்னா, முழு அதிகாரத்தை இயேசு கொடுத்துட்டாரு, இயேசு கிட்ட கொடுத்துட்டாரு பிதா. இப்போ பிதா சொல்றாரு அவங்க கால்களை, ஏன்னா இயேசு சொல்றாரு பிதா எனக்கு என்ன சொல்ல நான் காணிக்கிறேனோ அதை தான் செய்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ பிதா சொல்றாரு அவங்களுடைய கால்களை எல்லாம் கழுவுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த முழு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நான் காலை கழுவணும் அப்படின்னா பிதா மேல உள்ள அன்பும் அவருக்கு கீழ்ப்படினுங்கிற எண்ணம் இல்லாமல் இதை நான் செய்ய முடியாது. வாய்ப்பே இல்லை. ஸோ நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இவரை நேசிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன். அதுல ஒண்ணு, இவர் என்ன என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து நான் என்ன இது பண்ணாலும் ஆனா அவர் சொல்றதை நான் செய்வேன். ஸோ சுயாதீனத்தையும் நான் கரெக்டா யூஸ் பண்றதுங்கிறது இவர் மேல வச்சிருக்கிற அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்டா? அழகா சொன்னீங்க நீங்க இல்ல, எக்ஸாக்டா சொன்னீங்க. இதோட எக்ஸ்பான்ஷன் தான் பிதா எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போய் சிலுவை தூக்கிட்டு போங்கிறாரு. நீங்க எல்லாருக்காக அடி வாங்குங்க, முகத்துல துப்பு வாங்கிக்கங்க, சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுங்க, இதெல்லாம் சொல்ல இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. முழு அதிகாரமும் இவர் கையில் இருக்கு. பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அதே அதிகாரத்தில் இருக்கு. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதா தாமே இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாராம். இவன் தப்பு பண்ணா அவனை நியாயத்திருக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கு என்ன ஆசைன்னா இவங்களை மன்னிக்கணுங்கிறது. இப்ப இவர்கிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அவங்கள இவர் அடிக்க வச்சுட்டு இப்ப பிதா இவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா அவங்கள மன்னிச்சிருங்கிறார். அப்ப இந்த சுயாதீனத்தினுடைய அர்த்தம் என்ன? இவ்வளோ என்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க, அவங்ககிட்ட அடி வாங்க சொல்றீங்க, அவன் துப்புவா நான் வாங்கிக்கிறேன், அவனை மன்னிக்கவும் செய்ய சொல்றீங்க, நான் மன்னிக்கவும் செய்யறேன். அப்ப இந்த அதிகாரத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னும் போது, இந்த அதிகாரத்தை நான் அவங்க கையில கொடுத்து இவ்வளோத்தையும் செய்ய சொல்லும்போது நீ செய்யும் போதுதான் இந்த அதிகாரத்துக்கு நீ எவ்வளவு என்னை மதிக்க கொடுக்குற, எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறன்றதை நான் இதை வச்சுதான் பார்க்க முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். கரெக்டா? அது அழகா சொன்னீங்க, பெர்ஃபெக்டா சொன்னீங்க, ரொம்ப எலாபரேட்டாவும் இதை சொன்னீங்க. இந்த அதிகாரத்தை தான் ஆதாம்கிட்ட கொடுத்தாரு ஆண்டவர். ஆதாம்கிட்ட என்ன நினைச்சாரு அப்படின்னா, எனக்கு பிடிக்காதான் அவன் சாப்பிட மாட்டான், சாப்பிடக்கூடாது. ஆனா நான் அதுக்குன்னு உரிமை கொடுக்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா உரிமை கொடுத்தாதான் அன்புங்கிறதுக்கே மீனிங்ஃபுல் இருக்கு, மீனிங்கே இருக்கு. அப்பதான் அவன் சாப்பிடாம இருந்தாதான் அவன் நேசிக்கிறான்றதை நான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அர்த்தமே. இவனுக்கு இந்த சாய்ஸை நான் கொடுக்காம இருந்தா இவனுக்கு தன்னாட்சி சுதந்திரம் கொடுத்ததுக்கு மீனிங் கிடையாது. ஸோ அதனால மனுஷனுக்கு தன்னாட்சி செய்யற அதிகாரத்தையும் கொடுக்குறாரு, அதை எக்ஸசைஸ் பண்றதுக்கு 2 சாய்ஸையும் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்றோங்கிறத இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அவரை சூஸ் பண்றோமா, அவரை நேசிக்கிறோமா, அன்பு கூறுறோமா இல்லையா, அந்த என்விரான்மெண்ட்டை பெர்ஃபெக்டா போட்டு கொடுத்தாரு. இதுதான் காட் பண்ணத அந்த 2 சாய்ஸஸ்க்கு காரணமே.
இந்த காரணத்தை இயேசு அழகா நிறைவேற்றி முடிக்கிறார்ல, இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா. பிலிப்பியர்ல வசனம் சொல்லும், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தற்சரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த சுயாதிகாரத்தை கொடுத்துட்டு இந்த சாய்ஸை கொடுக்கிறாரு. நீ அவனை நியாயத்திருக்கிற அதிகாரமும் உன் கையில இருக்கு, அவனை மன்னிக்கிற அதிகாரமும் உன் கையில இருக்கு. ரெண்டும் உன் கையில இருக்கு. நன்மை தீமையத்துக்கு கனியும் இருக்கு, ஜீவ விருட்சமும் இருக்கு. இப்ப இயேசு சொன்னா நித்திய ஜீவன் கிடைச்சிடும் அவனுக்கு. இயேசு நியாயம் தீர்த்தாரா அவன் செத்துருவான். எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. எல்லா அதிகாரம் கையில இருக்கு. இந்த ரெண்டத்தையும் கொடுத்துட்டு இப்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா, நான் இவனை மன்னிக்கணும்னு விரும்புறேன், அதே சுபாவம் உங்களுக்கு வரணும். அது எப்படி என்ன இவ்வளவு அடிக்கிறவன நான் எப்படி மன்னிக்க முடியும், இவ்வளவு அதிகாரம் அப்புறம் என் கையில எதுக்கு அப்படின்னு சொன்னா ஆதாம் செஞ்ச அதே தப்ப ஏன் செஞ்ச மாதிரி ஆயிடும். அவரும் ஆண்டவர் பிதாவை நேசிக்காத மாதிரி ஆயிரும். நேசிக்காத மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட். அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, ஆதாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து சக்சஸ் ஆயிட்டார். அது சொல்ல போனா ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தோட வானத்திலையும் பூமிக்கும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. நியாயத்தில் இருக்கிற அதிகாரமே இருக்கு. ஆமா. நரகத்துக்கு பரலோகத்துக்கு அனுப்புற அதிகாரமும் இவங்ககிட்ட வந்துருச்சு. இவர்கிட்ட இருக்கு. இவ்வளவு இன்ஃபினிட் அதிகாரத்தை வச்சுட்டு அவர் சாதாரணமா போய் அவரு ஒரு சாதாரண மனுஷன் தொங்குற மாதிரி தொங்கி அது அன்பை நிரூபிக்கிறதுக்காக பண்ணி காமிச்சார். ஸோ இதுதான் இந்த அனாலஜி. இன்னைக்கும் அந்த சாய்ஸ் இருக்கு. ஒரு மனுஷன், கடவுள் வந்து நம்மளை நேசிக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு வசனம் தெளிவா சொல்லுது. 1 யோவான் 4:19 வாசிக்கிறோம். அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அன்பை தவிர்க்கிற அதிகாரமும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆண்டோடைய அன்பை ஏத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு, ரிஜெக்ட் பண்றதும் நம்ம கையில் தான் இருக்கு. இப்ப இதை நீங்க நான் பிலீவருக்குன்னு சொல்லுவீங்களா, பிலீவருக்குன்னு சொல்லுவீங்களா? ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன். ரெண்டு பேருக்கு சொல்லுவேன். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு மனுஷன் எதை பிலீவ் பண்றதுக்குனாலும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு. அது நான் பிலீவருக்கு. கிறிஸ்துவையும் பிலீவ் பண்ணலாம், இல்லாட்டி அவங்க எதை வேணாலும் பிலீவ் பண்ணலாம். நம்ப கூடாதுன்ற அந்த அதிகாரத்தை அவர் சொல்லவே இல்லை. எதை வேணாலும் ஒருத்தன் பிலீவ் பண்ணலாம். ஆனா ஏத்துக்கிற அதை என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிற அதிகாரமும் அவரை ரிஜெக்ட் பண்ற அதிகாரமும் அந்தந்த மனுஷன் கையில இருக்கு. இது விசுவாசிக்கும் பொருந்தும். ஆமா. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இந்த அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லுகிறபடி செய்யறது தான் அவர் சுயாதீனத்தை நான் கரெக்டா பயன்படுத்துறதுக்கான வெளியரங்கமான அடையாளம். அதோட உள்ளரங்கமான அடையாளம் அவரை நேசிக்கிறேங்கிறது. அதை நேசிக்கிறேங்கிறது அவ்வளவுதான். இதுதான் ஆக்சுவலா கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஓன் வில், சுயசித்தம், ஆட்சி, ஆமா, சுயாதீனம் எல்லாத்துக்குமான பேஸா இருக்கு இல்லையா? ஃபவுண்டேஷன். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அன்றாட வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்குறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி வரைக்கும் அல்லது மினிஸ்ட்ரி வரைக்கும் பார்க்குறேன். இந்த அதிகாரம் சரியாய் பயன்படுத்துறோமா? அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இன்னைக்கு இல்லையா? பல இடங்கள்ல நம்முடைய மாம்சம் வெளிப்படுது, நம் சித்தம் வெளிப்படுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், திருப்பி அதில் தான் வரேன். ஆக்சுவலா 13ஆம் அதிகாரத்துல இயேசு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த பிறகு ஒருத்தன் என்ன அடிக்க போறான், கொல்ல போறான், என்ன சிலுவையில் ஏற்ற போறாங்கிறதையும் இவருக்கு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு உன்னை பிடிச்சி தூக்கிட்டு போக போறாங்க உங்களை அப்படிங்கிறதையும் பரலோகம் சொல்லிருச்சு. போய் கெத்செமனேல ஜெபம் பண்ணும்போது அந்த 100% அவர் ஆவியில இருக்கிறாரு, 100% மாம்சத்தில் இருக்கிறாரு. இன்னும் ஏன்னா மாம்சத்தில் இருந்தால் தான் அந்த அடி வாங்குறது அர்த்தம் இருக்கு. கரெக்ட். ஸ்பிரிட்ல இருந்து அடி வாங்கினா அவங்களுக்கு அது பெரிய விஷயமே இல்லையே. இது லாஜிக்கே இல்லைல்ல. பெயின் அவருக்கு இருந்தால் தானே அடி வாங்கினதுல அர்த்தம் இருக்கு. பிளட் வெந்தா தானே அர்த்தம் இருக்கு. அவர் கிழிக்கும் போது அவருக்கு வலிக்கணும்ல, வலிச்சா தான் நான் பாடு அனுபவிக்கிறேன்றதுக்கு அர்த்தம். எனக்கு மரத்து போற எல்லா இன்ஜெக்ஷனையும் போட்டுட்டு என்ன வெட்டினாலும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வெட்டினா எனக்கு தெரியாதுன்னா அது அந்த பாடு அனுபவிக்கிறதுல ஒரு மேன்மையே கிடையாதுல்ல. ஸோ அவர் 100% பாடியில தான் இருக்கிறாரு. இதோடைய உச்சந்தான் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் படி செய்யும். அதான் நான் மாம்சத்துல இருந்தாருங்கிறதுக்கான. ஏன்னா அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு விதமான பிரமிப்பு, பயம் வருது. இதை செய்ய முடியுமா நம்மளால? உமக்கு சித்தமானால் இது 100% மாம்சத்துல இருந்தாருன்றதுக்கு அர்த்தம். 100% அவரை நேசிச்சாருன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் பிதாவை நேசிச்சாருக்கு அர்த்தம்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறாரு. இப்ப என்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, என்னால செய்ய முடியும். ஆனா இதை என்னால பண்ண முடியுமான்னு பயமாவும் இருக்கு, என்னால முடியுமான்னு தெரியல. ஆனாலும் நீங்க சொல்றதை நான் செய்ய ரெடியா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டப்படி மட்டும் என்ன செய்யும். இதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் என்ன சொல்றது, 100% லவ்.
ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அப்படியே எனக்கு அது அப்படியே அதை கேட்கும் போதெல்லாம் இதில் 0.00001% நம்ம லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல செஞ்சிட்டோம்னா அந்த தேவை சாயலில் கொஞ்சமாவது வந்துடும் நினைப்பேன் இல்லையா? நம்ம இன்னைக்கும் பவுல் எழுதுறார் ரோமருக்கு எழுதும்போது, எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது. நான் வந்து இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது. இன்னைக்கும் நமக்கு அது நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும். நம்மளால அதை ஜெயிச்சு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்ல எபிசோட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அல்லது நான் ரொம்ப ஸ்பிரிட்ல உணர்ந்த எபிசோட்ல இதுவும் ஒன்றா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு காடு கொடுத்த உரிமை. இது வந்து இந்த உரிமையை நம்ம யூஸ் பண்றதுக்கு அதிகாரத்தை நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. ஒன்று அவர் சொல்ற பேச்சை கேட்டு அவரை நேசிக்கலாம், இல்லாட்டி நம்ம சுயத்தை பேச்சை கேட்டு நம்மளோட விருப்பத்தையும் பண்ணலாம். இந்த 2 அதிகாரமே இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அந்த 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 ஜீவ விருட்சத்தை சூஸ் பண்றோமா இல்லாட்டி மரண விருட்சத்தை சூஸ் பண்றோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதில் வேற மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் கத்தருக்குள்ள நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கத்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன பார்க்குறோம்னு ஏதோ சொல்கிறோம். இல்லை இது தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இது தொடர்ச்சியாக தான் அடுத்த எபிசோட். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு கத்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இதோடையதான காரியங்கள்லாம் வரும். இதுக்கு முன்னாடி உள்ளதையும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான இந்த சேனலும் இருக்குது. அதுலேயும் போய் பாருங்கள். கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ்.